தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்திப்படி திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கடும் கண்டனத்திற்குரியவை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. கருத்து வேறுபாடுகள் இருப்பது ஜனநாயக அரசியலில் இயல்பான ஒன்று என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி கூறியுள்ளதாக தற்போதைய அண்மைச் செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவையற்ற வார்த்தைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளின் மூலம் வெளிப்படுத்துவது அரசியல் நாகரிகத்திற்கு ஏற்றது அல்ல என்று தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான தகவல்கள் என்ன? வணக்கம் விஜயா. 10 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணியில் இருந்து வந்த சூழ்நிலையில இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றிக்கு பிறகாக அந்த கூட்டணியில் முடிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பில் அமைக்க வேண்டும் என்றால் அவருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு என்பது தேவைப்பட்டது. காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த அரசில் அமைச்சரவையிலும் 2 அமைச்சர்கள் பொறுப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று திமுக சார்பில் நடைபெற்ற இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸை கண்டித்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது, வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த தீர்மானத்திலும் கூட தங்களுக்கு முதுகில் குத்தியது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கு பதிலளி தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டனம் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பயன்படுத்தப்பட்ட சில கருத்துக்கள் கடும் கண்டனத்துக்குரியது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எப்போதும் மதசார்பற்ற கொள்கைக்கும் ஜனநாயகமும் மதிப்பளிக்கக்கூடியவர்கள், கூட்டணி தர்மத்தை மதித்து செயல்படக்கூடியவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. ஆனால் தமிழக அரசியலில் பல்வேறு ஜனநாயகம் மற்றும் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட்ட வரலாறுகள் யாராலும் மறக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கருத்து வேறுபாடுகள் இருப்பது ஜனநாயக அரசியலில் இயல்பான ஒன்று. ஆனால் அதனை தேவையற்ற வார்த்தைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் மூலம் வெளிப்படுத்துவது அரசியல் நாகரிகத்துக்கு ஏற்றத்தக்கதல்ல என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மீது முன்வைக்கப்பட்ட துரோகம், ஒதுகில் குத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழுவதுமாக நிராகரிக்கிறது. காங்கிரஸ் கட்சி எப்போதும் கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னிறுத்தி வருகிறது. அரசியலில் பரஸ்பர மரியாதையும் பண்பும் நிலைக்க வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. எனவே இத்தகைய கருத்துக்கள் மற்றும் தீர்மானங்கள் கடும் கண்டனத்துக்குரியவை என்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தற்போது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரசுக்கும் திமுகவும் இடையிலான இந்த கூட்டணி பிளவுக்கு பிறகாக தொடர்ச்சியாக இரு கட்சிகளிடையுமே இது போன்ற வார்த்தை மோதல்கள் என்பது நிலவி வருகிறது. இவர்கள் குறித்த கருத்துக்கள் தெரிவிப்பதும் அதற்கு மாற்று கருத்தாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிப்பதும் என தொடர்ச்சியாக அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக மாலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்துல காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். சற்று நேரத்திற்குள்ளாகவே தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக பதிலளிக்கும் விதமாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக நிலைப்பாடுகள் பிஜேபியோடு இணங்கி செயல்பட்டார்கள், திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள் என்பதாக மூத்த தலைவர்களும், அதாவது காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்களும் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். எனவே இருவருக்கும் இடையிலான இந்த கூட்டணி பிளவுக்கு பிறகாக இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு உற்றுநோக்கி பார்க்கப்பட்டு வருகிறது அரசியல் வட்டாரங்கள்ல. திமுக தீர்மானம் மீது தமிழக காங்கிரஸ் கண்டனம் குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.